சந்தோஷம். உண்மை கசப்பானது தான். அது நிரூபணமாகும் வரை அது கசப்பாக தான் தெரியும். ஒரு முறை கலீலியோ 1930களில் ஒரு ஆராய்ச்சி செய்கின்றார். பூமி சூரியனை சுற்றுகிறதா, சூரியன் பூமியை சுற்றுகிறதான்னு ஒரு ஆராய்ச்சி சொல்கிறார். நிறைவாக அவர் பூமி சூரியனை சுற்றுகிறது என்று சொல்லி நிரூபணம் செய்கின்றார். அப்பொழுது இருந்த மதத் தலைவர்களும் அங்கு மதவாதிகளும் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் இதை முழுமையாக நீங்கள் அங்கீகரித்தால் உங்களுக்கு மரண தண்டனை கிடைக்கும் என்று கலீலியோவை பயமுறுத்தினார்கள். அவர் வேறு வழி இல்லாமல் தற்காப்பாக அதை ஏற்றுக்கொண்டார். இது நீண்ட நாட்களாக சென்று கொண்டிருந்தது. ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அவர் எழுதிவிட்டார், பூமி தான் சூரியனை சுற்றுகிறது, சூரியன் பூமியை சுற்றவில்லை என்று உண்மைத்தன்மையை எழுதிவிட்டு சென்று விட்டார். அதற்கு பின்புதான் அவர்களுக்கு, அந்த மத தலைவர்களுக்கும் அந்த ஊரில் உள்ள அனைவரும் அதை புரிந்து கொள்கிறார்கள். அதை புரிந்து கொள்வதற்கு பல ஆண்டுகள் அவரை ரொம்ப சிரமப்படுத்தினார்கள். அதுக்கு பிறகு அவர் அதில் தீர்க்கமாக இருந்து உண்மையை எழுதினார். பூமி தான் சூரியனை சுற்றுகிறது, சூரியன் பூமியை சுற்றவில்லை என்பது அதுக்கு பிறகு கண்டுபிடிக்கிறார்கள். ஆம் நண்பர்களே, சில நேரங்கள் இந்த உண்மைத்தன்மை கசப்பாக இருக்கும். அது நிரூபணமாகும் வரை உங்களை கஷ்டப்படுத்தும். ஆனால் அதனுடைய நேர்மையான உண்மைத்தன்மை இருந்தால் நீண்டம் எப்பொழுதானாலும் அதை நம்ம ஒரு வெற்றி நோக்கி தான் அந்த உண்மைத்தன்மை கொண்டு போகும். பொய்கள் நிரந்தரமாக தங்குவது இல்லை. இதை புரிந்து கொள்வதற்காக தான் இதை பதிவிட்டிருக்கின்றேன். ஏனென்றால் நிறைய நேரங்களில் உண்மை தோற்கடிக்கப்படுவதும் உண்மை கசப்பாக இருப்பதும் தெரிய வரும். ஒரு காலகட்டத்தில் தெரிந்த பிறகு அதனுடைய பலன், பெருமை, புகழ் ஓங்கி நிற்கும். சந்தோஷம். வாழ்க வளம்.